இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus. And Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. ஜீவ தண்ணீர் ஊற்றம் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம். சோலமன் ஞான நூல் 4வது அதிகாரத்துல இத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியோட தொடங்க போறோம். சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு நம்ம பதில் சொல்வதற்கு நீங்க தயக்கப்படாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளதான் வந்திருக்கின்றோம். சரிங்களா? எது நீங்க உங்களுக்கு மனசுல வருதோ நீங்க சொல்லலாம். சோலமன் ஞானம் 4வது அதிகாரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுக்கு முன்னோடியாக ஈனாக் தொடக்க நூல் 5வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா, ஈனாக் எடுக்கப்பட்டார். அவர் இறக்கல, அவருக்கு இறப்பு வரல. அதுக்கு பதிலாக உயிரோட சரீரத்தோட அவர் விண்ணகத்திற்கு எடுக்கப்படுகின்றார். சரிங்களா? இது கடவுள் எதுக்காக இது செய்தார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடக்க நூல் 5ல 22ல 24 வாசிக்கிறீங்களா? மெத்துசேலா பிறந்தபின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஈனோக்கு எடுக்கப்பட்டான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இங்க எதனால இவரு எடுக்கப்பட்டார்? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மனசுல வருதோ நீங்க சொல்லலாம். எந்த விதமான சிந்தனைக்கும் நீங்க சொல்றது தயக்கப்படாதீங்க. சரிங்களா? சொல்லுங்க. அவர் அந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்டிருக்கணும், நானும் ஆண்டவரே அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருவேளை அப்படியே கேட்டுட்டு இருந்தாரோ. புரியுது. நம்ம இந்த மாதிரி கேட்கிற பழக்கம் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி சிந்திக்கலாம். புரியுது. ஆனா அது அதோடைய பதில் கிடையாது. வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா? அவர் கடவுளுக்கு உகந்தவரா வாழ்ந்தார் பிரதர். கரெக்ட். அது ஒரு விதத்துல ரொம்பவே அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அது ஒரு மைய காரணம் அது கிடையாது. சரிங்களா? நம்ம காலகட்டத்தில் நிறைய பேர் புனிதர்கள் கூட கடவுளுக்கு உகந்ததா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கப்படவில்லை. ஏன் அவரு எடுக்கப்பட்டார்? அதான் எங்க கேள்வி. அவர் எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. சரி, ஓகே. நம்ம சில இத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சோலமன் ஞான நூல் 4வது அதிகாரத்துல 10லிருந்து 15 ஈனோக்கை பத்தி இங்க போடப்பட்டிருக்கு. சரிங்களா? வாசிக்கிறீங்களா? 10லிருந்து 15. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார்.
நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் போதும். ஏற்கவும் இல்லை. போதும். ஆமென். 15 வரைக்கும் தான். ஸோ 15 வரைக்கும் நீங்க தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் எதற்காக எடுக்கப்பட்டார் அப்படின்றது. அவர் வந்து ஒரு சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். முக்கியமா அந்த யூதாவின் புத்தகத்துல 14 இருந்து 16 வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா, ஈனோக்கு அந்த காலகட்டத்துல என்ன செஞ்சாரு? தொடக்க நூல்ல அதுல போட்டிருக்காது. ஆனா ஈனோக்கு எப்படி வாழ்ந்தாரு, எந்த மாதிரி வாழ்ந்தாரு, என்ன செஞ்சாரு, அந்த மக்கள்கிட்ட பாவம் நிறைய வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்க வெளிப்படுத்துகின்றார். சரிங்களா? யூதாவின் புத்தகம் 14 இருந்து 16 வாசிக்கிறீங்களா? பதினாலுல இருந்து எத்தனை வர பிரதர்? 16 வரைக்கும். ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி ஈனோக்குக்கு ஒரு வெளிப்பாடு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இவர் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா யாரும் நாம் திரும்பல. நோவா வராரு. நோவா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை கிரியேட் பண்ணி அதுல வந்து விலங்குகள்லாம் ஏற்றி கடவுள் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து அவரும் அவர் குடும்பம் மட்டும்தான் மீட்கப்படுகின்றது. இப்போ அடுத்தது நீங்க வந்து இந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு ஆள், உயிரோடு எடுக்கப்பட்ட ஒரு ஆள் யாரு? ஏலியா. ஆமா. 2 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 11, 12 எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி ஏலியா எடுக்கப்பட்டார் அப்படின்னு வந்து நீங்க பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 11, 12 வாசிக்கிறீங்களா? இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதைக் கண்டு, என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து எடுக்கப்படுகின்றார். இப்ப ஏலியா எடுக்கப்படுகின்றார். இதுவும் வந்து அவர் வந்து சொல்றது என்ன? ஒரு தீர்ப்பு வரப்போகின்றது. இவரோட காலகட்டத்திலையும் ஒரு தீர்ப்பு வந்தது. அசிரியா நாட்டுல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க, நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 கோத்திரங்கள் அதெல்லாம் வந்து அழிஞ்சு கொண்டு போயிடும். பெரிய அழிவு வரும் அவங்களுக்கு. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு இந்த ஒரு அடையாளம். எப்படி ஈனோக்கு அந்த காலகட்ட மக்களுக்காக ஒரு அடையாளமாக இருந்தாரோ, ஏலியா இந்த காலகட்ட அவருடைய காலகட்ட மக்களுக்கு உடலோடு எடுக்கப்படுகின்றபடியாக ஒரு அடையாளமாக இருக்கின்றார். ஏலியா ஒரு அடையாளமாக இருந்தார். அவரோடு இருந்த மற்ற மக்கள் ஒரு அடையாளமாக அது எலிஷா தான் வந்து இந்த என்ன சொல்லணும்னா இந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி எப்படி நோவா வந்து இந்த அழிவு ஈனோக்கு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நோவாவும் வந்து இந்த இது வந்து மற்ற இது சேர்த்து இருக்கிறாரோ என்ன சொன்னா அவர் மட்டும் தான் அந்த எல்லாம் மீட்புக்கு அவர் தான் காப்பாற்றப்படுகின்றார். அது மாதிரி இயேசு ஆண்டவருடைய காலகட்டத்தில் அவர் தான் வந்து இந்த ஏலியாவை போல ஈனோக்கை போல எடுக்கப்படுகின்றார். திருத்தூதர் பணிகள்ல 2வது அதிகாரம் சீடர்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. எப்படி ஏலியா சாட்சியாக இருந்ததை போல் சீடர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகின்றது அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்துகின்றார்கள்.
யாரோட அழிவும் இங்க முக்கியமான விஷயம்னா, யாரோட அழிவும் கடவுள் விரும்புறது கிடையாது. பல அடையாளங்கள குடுக்குறாரு. அதனாலதான் இயேசுப்பா கிட்ட ஒரு அடையாளம் கேட்கும்போது அவரு என்ன சொல்றாரு? இந்த காலகட்ட மக்கள் தீய மக்கள், விபச்சார மக்கள் அப்படின்னு சொல்லுவாரு. மத்தேயு 16வது அதிகாரம். இந்த மக்களுக்கு நான் வந்து நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். எனக்கு தோமையார் நம்பிக்கை தான். நம்பிக்கை வைக்க மாட்டேன். நம்பிக்கையில ஆளப்படுறதுக்கு நம்ம தயாரா இல்ல. எனக்கு பார்க்கணும். நான் பார்த்தா தான் நம்புவேன். அப்படின்ட்டு நம்ம ஆணவத்தில் செயல்படும்போது, கடவுளை சோதிக்கின்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம, நம்ம செய்யற தவறு அது. ஒரு மிகப்பெரிய தவறு அது. சரிங்களா? அதான் இந்த பரிசேயர்களும் செஞ்சாங்க. பரிசேயர், சதுசேயர்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 3லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பரிசேயரும் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்களுக்கு காட்டும்படி கேட்டனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மாலை வேளையாகும்போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள். காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாயிருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா? இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்றி கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த அடையாளம் கொடுக்கப்படாது. அது என்னது? யோனாவின் அடையாளம். யோனா வந்து மனம் மாறுங்கள், அழிவு வரப்போகுது அப்படின்றாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த அழிவு வருவதற்கு முன்னாடி, ஏசப்பாவோட இறப்புக்கு அப்புறம் 40 வருடங்களுக்கு அப்புறம் சீஜ் ஆஃப் ஜெருசலம் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம். எப்படி 10 லட்சம் யூத மக்கள் அழிவுக்கு போகிறத நீங்க பார்க்கலாம். எச்சரிக்கை. யூத மக்கள் மனம் மாறாததுக்கான ஒரு எச்சரிக்கை. மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. பல அடையாளங்கள் கொடுத்தாரு. ஆனா ஏற்றுக்கொள்ள யாரும் மனம் மாறதுக்கு தயாரா இல்ல. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வந்து மீட்கப்படுகின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிவுக்கு செல்கின்றார்கள். அழிவுக்கு செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து எடுக்கப்படுகின்றார். உயிரோடு எடுக்கப்படுகின்றார். அவருக்கு இறப்பிருந்தாலும் உயிர் தேர்க்கப்பட்டு அவர் வந்து முன்னேற்றத்துக்கு போறாரு. அதனால 2 பேர். ஆனா அதுக்காக ஒரு மனுஷனுடைய நம்ம பல பாவங்கள்ல இருந்து கடவுளை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய அழிவும் அவரு விரும்புவது கிடையாது. அவரு நீண்ட பொறுமை உள்ளவர். சரிங்களா? அந்த பொறுமைய வந்து சோதிக்கிறேன். வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 3:9 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் மனம் மாற வேண்டும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம நம்பிக்கை வைக்க தயாராம இல்லாமல் நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து நம்பிக்கை வைக்க தயாராக இல்லாம நம்ம இருக்கும்போது நம்ம கடவுளை சோதிக்கின்றோம். ஆழமான நம்பிக்கை நம்ம பல கேள்விகள் தான், சந்தேகங்களுக்கு தான் இடம் அதிகம். இது எப்படி நடந்துச்சு, அப்படி எப்படி எப்படி நடந்துச்சு அப்படின்றது. நம்பிக்கையில ஆளப்படுறது கிடையாது. சரிங்களா? அதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. நம்பிக்கையில் ஆளப்படுறது தயாரா இல்ல. பல கேள்விகளுக்கு தான் சாத்தான் தர எல்லா சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உள்ளத்துல. அதுல முக்கியமான விஷயம், மைய கருத்து என்ன நம்ம அதுல வந்து வாசிக்கிறோம். விஸ்டம் ஆஃப் சாலமன், சாலமன் ஞான நூல்ல கடவுளுக்கு ஏற்றபடியாக கடவுளை விரும்புகின்ற விதங்களா நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வம் காட்டுறோம். இன்னும் எவ்வளவு ஆண்டவருடைய நீண்ட பொறுமையை நம்ம சோதிக்க கூடாது.
இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள்? ஒரு பொறுமை இல்லை நம்ம கடவுள்கிட்ட. ஏன் கடவுள் இது வந்து சரிப்படுத்த மாட்டேங்கிறாரு? அவரு இப்பவே வந்து ஒரு திரும்ப வரலாமே. இப்பவே வந்து ஒரு தீர்ப்பெல்லாம் தரலாமே. ஆண்டவர் காலத்தை வந்து நம்மளா முடிவெடுக்க கூடாது. ஒண்ணு ஆண்டவரின் வருகை எப்போ அப்படின்னு கேட்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்துக்கு உடனடியா வந்து எல்லாம் சரியாயிடணும். துன்பம் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை, பாரங்கள் ஏற்றுக்கொண்ட மனநிலை இல்லை. அது கடவுள் வந்து ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கிறார், ரொம்ப காலதாமதம். கடவுள் மறந்துட்டாரா, கடவுளுக்கு கவலை இல்லையா அப்படின்ற பல சிந்தனைகளுக்குன்னா நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோம். கடவுளுடைய பொறுமையை, எதுக்காக பொறுமையா இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் வந்து அவருடைய பொறுமை வழியாக நம்மளையும் மாற்ற அவரு சிந்திக்க அழைக்கிறார். திருப்பாடல் 90ல 4வது வசனம். 90ல 4. 1000 வருடங்கள் கடவுளுடைய கண்ணில் அது ஒரு நாள் மாதிரி, அவ்வளவுதான். திருப்பாடல் 90ல 4 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ஒரு நாள் போல, அவ்வளவுதான். அவர் பொறுமையை நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்றதுனால அவரு காலதாமதம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? அவரு மறந்துட்டாரு, அவருக்கு வல்லமை இல்லை அப்படின்றது கிடையாது. நம்மளோட பொறுமையா இருக்கிறாரு. நமக்குள்ளேயும் பல மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு. நமக்குள்ளேயும் பல மாற்றங்கள் இருக்கு. விடுதலை பயண நூல் 34வது அதிகாரத்துல 6வது வசனம். அவர் அன்புல நிரம்பி இருக்கிறதுனால அவரோட பொறுமை அப்படின்றது வீக்னஸ் கிடையாது. பல பேர் வந்து அவருடைய பொறுமை வந்து வீக்னஸ் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இல்லை, அது அவருடைய சக்தி. வந்து அவருக்கு தன்னடக்கம் அதிகம், நம்மள மாதிரி கிடையாது. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு செயல்படுகின்றவர் அவர் கிடையாது. விடுதலை பயண நூல் 34:6 வாசிக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய இந்த தீர்ப்பை பத்தி நீங்க அதிகமா சிந்திக்கணும், தியானிக்கணும். நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்கிறது இல்லை. நோவாவுடைய காலகட்டத்துல 120 வருடங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குது. யோனாவின் காலகட்டத்துல 3 நாள் தான். எசப்பாவின் காலகட்டத்துல இன்னும் பொறுமை 40 வருடங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மனம் மாறது. ஆனா யாரும் மனம் மாறல. கடவுள் காத்து நிற்கின்றார், இரக்கத்தை காட்டுகின்றார். நெகேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். அவர் மன்னிக்கின்ற தேவன், அவர் இரக்கம் காட்டுகின்றவர், கனிவு இருக்கின்றவர். உடனே நம்மள மாதிரி வந்து உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறவர் கிடையாது. நெகேமியா 9:17 வாசிக்கிறீங்களா? மனம் திரும்பி வா, நான் உனக்காக காத்து நிற்கிறேன். முழுமையான மன திரும்பல். நம்ம வந்து சில நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே மனம் திரும்பிட்டோம் நம்ம நினைச்சுக்கிறோம். பத்தாது, இன்னும் ஆண்டவரே என்ன மனம் திரும்பணும் நம்ம யோசிக்கணும், தியானிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நோம்பிருந்து கேட்கணும். வாசிக்கிறீங்களா? 9ல எத்தனை பிரதர்? அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததும் அல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை, மாறாக வணங்கா கழுத்தினராய். நெகேமியா 9:17. 9:17. அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததும் அவர்கள் செவி கொடுக்க மறுத்ததும் அல்லாமல் நீர் அவர்களிடம் செய்திருந்த உமது அருஞ்செயல்களையும் நினைத்து பார்க்கவும் இல்லை, மாறாக வணங்கா கழுத்தினராய் கலகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்பட்டனர். தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர்களை தள்ளிவிடவில்லை.
சரி, நம்ம அது வந்து உடனே கடவுள் நம்மளை கைவிட்டுட்டு விலகி ஓடிட மாட்டார். இன்னைக்கு ஒரு நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுல கலகம். ஒரு என்ன வழங்கா கழுத்தினோம் அந்த கீழ்ப்படியாமை, அந்த ஒரு என்ன சொல்லணும், அந்த பிடிவாத குணம். நான் மாற தேவையில்ல, மத்தவங்க மாறணும் அப்படின்றதுல நம்ம எவ்வளவு மாற்றம் வர வேண்டியிருக்கு நம்ம புரிஞ்சுக்க தயாரா இல்லை. மத்தவங்க மாறணும், மத்தவங்க மாறணும், என்னை விட அவங்க தான் மோசம். நமக்குள்ள என்ன மாற்றம் தரன்னு சாத்தா வந்து யோசிக்கப்பட மாட்டான். நம்ம வேதனையில மற்றவங்க மாறணும், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், அது மட்டும்தான் நம்ம சிந்தனைக்கு வரும். அப்படி இல்லை. ஆண்டவரை எனக்குள் நம்மளை வந்து நம்ம கண்ணுல என்ன இருக்குமா, நம்ம கண்ணுல என்ன இருக்கு? மத்தேயு 7 என்ன போட்டிருக்கு? நம்ம கண்ணுல மரக்கட்டை தடை, இருக்கு. மரக்கட்டை நம்ம கண்ணுல தான் மரக்கட்டை. மரக்கட்டையை நம்ம கண்ணுல வச்சு நம்ம மத்தவங்க மாறணும், அவங்க மாறணும், அவங்க செஞ்ச பாவம் தான் பெருசு. மிக முக்கியமான மரக்கட்டைகள்லாம் இருக்கு. நம்ம வந்து நம்மளே பல நேரத்துல மரக்கட்டையா மாறிக்கிட்டு இருக்கோம், வழங்கா கழுத்தினோராக. நம்ம பொறுமையா இருப்பது கிடையாது. கடவுளுடைய பொறுமையை நம்ம வந்து சோதிக்கணும். அந்த அந்த விதத்துல கடவுள் இப்ப நம்ம கிட்ட தான் ஆக்சுவலா பொறுமையா இருக்கிறார். பல நேரத்துல நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம மத்தவங்க மாறதுக்காக நம்ம பொறுமையா இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ளதான் நிறைய மாற்றம் இருக்க வேண்டியது. நமக்குள்ளதான் பல நேரத்துல நம்ம தான் வந்து இன்னும் மாற வேண்டியிருக்கு. ஆண்டவர் காத்து நிற்கிறார் நம்ம மாற்றத்திற்காக, நம்ம மற்றவர்களுடைய மாற்றத்திற்காக காத்து நிற்கிறோம். ஆண்டவர் அழிவு விரும்புவது கிடையாது. எசேக்கியேல் புத்தகம் 33:11 வசனம். ஒரு மனுஷனுடைய அழிவும் அவர் விரும்புவது கிடையாது. எசேக்கியேல் 33:11. அவர் ஒரு போலீஸ்காரனா கடவுளை பார்க்காதீங்க. எப்ப வந்து தண்டிக்கலாம் அப்படின்னு அவர் காத்து நிக்கல. எப்ப அழிக்கலாம் அப்படின்னு காத்து நிக்கிற கடவுள் கிடையாது. எசேக்கியேல் 33:11. இனி இவனுக்கு மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த அழிவெல்லாம் வருது. வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 33:11. அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம வந்து கவனமா இருக்க சொல்றாரு ஆண்டவர். சரிங்களா? ஒரு ஆளுடைய அழிவும் வந்து அவர் விரும்புவது கிடையாது. சரிங்களா? தீர்ப்பு அளிப்பது அப்படின்றது கடவுளுடைய கண்ணிலையில அது வந்து ஒரு இயற்கையா அவருடைய ஒரு குணாதிசயம் கிடையாது. அது முதல்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. கடவுள் தண்டிப்பார். தண்டனை தருவது அப்படின்றது நம்ம மன மாறுதலுக்கு ஆகிய நம்ம ஒரு பயிற்சி தான் அது. தண்டனை பெறாத ஒரு பிள்ளையும் கிடையாது. அது மாதிரி பிள்ளைகளை அவர் தண்டிக்கிறார். சரிங்களா? நல்ல நல்ல விதமா வரணும், தரித்து விடுகின்றார். இன்னும் நம்ம சரியா ஆகணும். யோவான் நற்செய்தி 15 போட்டிருக்கிற மாதிரி இன்னும் மாறணும், இன்னும் அவர் பிள்ளையா மாறணும். ஒரு எடுத்து ஒரு அடி கொடுத்தா மாறுவாங்க அப்படின்றதுக்காக. ஆனா இந்த தீர்ப்பு அளிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, கடவுள் அதையும் செய்வார். ஆனா அதை செய்வதில் அவருக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏசியா 28:21 வசனம், 28வது அதிகாரத்துல 21 மிக முக்கியமான வசனம். அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் மீட்பு தான் அவர் ஆசைப்படுறாரு. வாசிக்கிறீங்களா? 28:21 பிரதர். ஆமா. ஆண்டவர் பெராசிம் மலை மேல் கிளர்ந்தெழுந்தது போல் எழுவார். கிபையோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்ற கொதித்தெழுவார். தம் பணியை நிறைவேற்றுவார். விந்தையானது அவர்தம் செயல், புதிரானது அவர்தம் பணி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த பணி, இந்த தீர்ப்பின் பணி வந்து இயற்கையாக அவருக்கு வர விஷயம் கிடையாது. ஒரு புதிதான ஒரு அவருடைய மெயினான ஒரு எண்ணத்துக்கு மாறான ஒரு பணி அது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? இயற்கையா அவர் அன்பு செய்யணும்னு விரும்புவார். நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு.
அவர் கரம் விரித்து காத்து நிற்கின்றார், நம்ம திரும்பி வருவோம் அப்படின்ட்டு. அவர் நம்மளை கண்டிக்கலாம், அவர் பிள்ளைகளாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம வந்து இன்னும் அவரை புரிஞ்சுக்க முயற்சி செய்யல. அதான் நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு. எப்படி ஈனோக் எடுக்கப்பட்டது ஒரு அடையாளமாக இருந்ததோ, ஏலியா எடுக்கப்பட்டது ஒரு அடையாளமாக இருந்ததோ, ஏசப்பா எடுக்கப்பட்டது ஒரு அடையாளமாக இருந்ததோ இந்த காலகட்ட மக்களுக்கு, அது அவருடைய மிகப்பெரிய அடையாளம் நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்துல நம்ம தியானிக்கிறது இல்லை. அந்த கல்வாரி மலையில் நடந்தது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு மீட்பின் அடையாளம் அப்படின்றது அவருடைய உயிர் தெழுதுதல் அப்படின்றது. அந்த கல்லறையில் அவர் இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய மீட்பின் அடையாளம். அதுதான் இந்த ரெசரக்ஷன் இருக்கிறதுலே வல்லமையான ஒரு செயல். அதுதான் சரிங்களா. உயிர் தேழப்படுகின்றார். அந்த உயிர் தெழுத பங்கு பெறுவதற்கு இன்னும் நம்ம தூய்மையில் அவருடைய உள்ளத்துக்கு ஏற்றபடியாக அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம மாறும்போது, எப்படி ஈனோக் எப்படி இருந்தாரோ அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம மாற ஆர்வத்தோட, நம்ம சோலமன் ஞானம் 4வது அதிகாரத்துல போட்டிருக்கிற மாதிரி அவர் ஆர்வத்தோட இருந்தார் ஈனோக். அந்த ஆர்வம் நமக்கு இருக்கா? அந்த தூய்மையில் பங்கு பெறுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ம் இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல எந்த கேள்வி வேணாலும் தயக்கப்படாம கேளுங்க. விடுதலை பயண நூல், விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா. அதுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த கேள்வி இருந்தாலும் கேட்க தயக்கப்படாதீங்க. சரி, விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழத்துல ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். சரிங்களா. ஆழத்துல வந்து நம்ம சிந்திக்க போறோம். இது ஒரு நாள்ல முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. 20வது அதிகாரம் அப்படின்றது நம்ம இன்னும் அது ரொம்ப ஆழத்துல சிந்திக்க போறோம். சரிங்களா. இப்போ நமக்கு இந்த சட்டங்கள்லாம் நமக்கு இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பல விதமான தவறான சிந்தனைகள்லாம் வந்து பல பேருக்கு இருக்கு. சரிங்களா. இந்த ஒரு இதுல நீங்க பார்க்குற சட்டங்கள், விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 23வது அதிகாரம், இது வந்து 2 விதமான சட்டங்கள் இருக்கு. சரிங்களா. இது வந்து ஒரு நித்தியமாக இருக்கிற சில சட்டங்கள். இதெல்லாம் இது வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் தான். இயற்கையாகவே நமக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள் தான். ஆனா இங்க வந்து வெளிப்படுத்தப்படுகின்றது இந்த மக்களுக்காக. இன்னும் நம்ம சில சட்டங்கள் நமக்கு தெளிவா வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு நம்ம கடவுளுக்கு ஏற்றபடியாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக கடவுள் இங்கே வெளிப்படுத்துகின்றார். நம்ம கடவுளுடைய ஞானம் இல்லை, நம்ம அது படி செயல்பட முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்க 2 சரிங்களா, 2 விதமான மலை மேல அவர் செல்கின்றார். யாரு? மோசே மலை மேல சென்று 2 விதமான பலகைகள் இங்க வந்து அவர் கொண்டு வரார். சரிங்களா. 31வது அதிகாரத்துல 18வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை பயண நூல் 31:18 அவரு 2 கல்களை அங்க மேல இருந்து மலையில இருந்து கொண்டு வர்றார். வாசிக்கிறீங்களா? 31:18. ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
சரிங்களா? முதல் பலகையில 3 2 விதமான கடவுளை அன்பு செய்வது, அயலானை அன்பு செய்வது அப்படின்றது. கடவுளுடைய அவர் கடவுள் தூய்மை, அவர் நாமம் தூய்மையா, அந்த நேரம் தூய்மையாக்குவது அந்த முதல் பலகை. 2வது பலகையில அயலானுக்கு எதிரான பாவங்கள் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இந்த கட்டளைகள்லாம் எந்த மாதிரி சிந்திக்கணும், எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் தெளிவா உங்களுக்கு வந்து இயற்கையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டிராஃபிக் லைட் இருக்கு. உங்களுக்கு டிராஃபிக் லைட் இருக்கு. இந்த டிராஃபிக் லைட் நீங்க வந்து வண்டி ஓட்டி போகும்போது ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நிக்கணும், ஸ்டாப் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ரெட் கலர் இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும், நிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். இது நம்ம நன்மைக்காக இந்த கட்டளைகள், இது செய்யாது, இது செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம நன்மைக்காக. சில நேரத்துல இந்த கட்டளைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். கீழ்ப்படிவது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். தன் தாய் தந்தையை வந்து நம்ம நேசிக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து சில நேரத்துல இந்த கட்டளைகள் நேரத்தை தூய்மைப்படுத்துறது, ஆண்டவருடைய தினம் அன்னைக்கு ஆண்டவருடைய செலவழிக்கிறது நமக்கு வந்து அந்த நாளும் வேலை செய்யலான்ற மாதிரி தோணும். கடவுளோட மற்ற விஷயங்கள் நமக்கு முக்கியமா தோணும். சரிங்களா? ஆனா அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா, இந்த கட்டளைகள் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த கடவுள் மேல இருக்கின்ற அன்பு நமக்கு குறைவாக இருக்கின்றது அடையாளம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவருடைய எவ்வளவு அன்பு இருக்கின்றதை பொறுத்து இருக்கிற விஷயம். அன்பு குறைவாக இருந்தால் நமக்கு கட்டளை கீழ்ப்படிய முடியாது. ஒரு முக்கியமான நம்ம இதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சிந்திக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகள் நான் வந்து ஒரு தியானித்த சில பேர் பல மறைநூல் வல்லுநர்களும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிப் விவிலியத்திலும் இது பல இடத்துல போடப்பட்டிருக்கும். இல்லை பல என்ன சொன்னா, நேரா சொல்லாம மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 1வது கட்டளைகள் உடைத்தால் 2வது கட்டளை, நம்ம 7வது கட்டளையும் உடைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது கட்டளையை நம்ம உடைத்தோம் அப்படி 6வது கட்டளை உடைப்போம். 6வது கட்டளை உடைத்தோம் அப்படின்னு சொன்னா 1வது கட்டளையும் உடைப்போம். சாங்டிட்டி ஆஃப் மேரேஜ், அந்த அந்த திருமணத்துல அந்த ஒரு தூய்மை இல்லை அப்படின்னு சொன்னா கடவுளை நேசிப்பதையும் நம்ம வந்து உடைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கடவுளோட இருக்கின்ற உறவும் நமக்கு உடைஞ்சிடும் சொல்லுவாங்க. இதே மாதிரி கடவுளை நம்ம நேசிக்க முடியலன்னா நம்ம திருமணத்துல அந்த ஒரு தூய்மையும் இருக்காது. கடவுளோட கிருபையெல்லாம் அந்த திருமணமே அது அந்த கடவுளோட சேர்ந்துதான் அந்த ஒரு திருமணமே வந்து நிலை நிற்கும். கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழ முடியும். அது சோலமனின் வாழ்க்கையிலும் நீங்க பார்க்கலாம். சோலமன் அரசர் ஒரு பெரிய ஞானியாக இருந்தார். 1 அரசர்கள் 11வது அதிகாரத்துல அவர் எப்ப கடவுளை விட்டு விலகி சென்றார், எப்போ கடவுளை விட்டு விலகி சென்றார் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் மேல அன்பு குறைஞ்சதுன்றதை விட மற்றவர்களை, மற்ற அந்த தேசத்துல இருந்த பெண்களை வந்து அதிகமா நேசிக்கிறார். கடவுளை விட அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் மற்ற அவங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? கணவனையோ மனைவியோ அதிகமா நேசிக்கும் போது கடவுளை விட அதிகமா நேசிக்கும். 2வது இடமே கடவுள் எடுத்துக்க மாட்டார். நம்ம கடவுளை விட்டு விலகி சென்றுடும். 1 அரசர்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் 4 வரைக்கும் வாசிச்சு. அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பாரவோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர், அமோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ராயல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். சாலமோனுக்கு 700 அரசகுல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். அப்பெண்கள் அவரது இருதயத்தை தவறான வழியில் திருப்பி விட்டார்கள். சாலமோன் முதுமை அடைந்த போது
அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இது பல இடத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நமக்கு நேரம் இல்லாதனால இந்த 2 கட்டளைகள் எப்படி கனெக்டடா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கல. ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எண்ணிக்கை நூல்லையும் வந்து பல இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை சிந்திக்க நேரம் இல்லை. ஸோ இந்த பால் பியோர் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து எப்போ வந்து மோவாபியர்களோட அந்த அந்த பெண்மணிகளோட வந்து அவங்க தவறான உறவுக்கு செல்லும்போது அந்த அந்த மற்ற தெய்வங்கள் அவங்க வழிபட சூழ்நிலைக்கு அவங்க செல்வாங்க. கடவுளுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க. எண்ணிக்கை நூல் 25வது அதிகாரத்தில் இருக்கும். சும்மா அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எண்ணிக்கை நூல் 25வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இஸ்ராயேல் சித்தேமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்கத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர். மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர். இங்கனம் இஸ்ராயேல் பாகால் பெகோரை அடிபணிந்தது. எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ராயலுக்கு எதிராக மூண்டது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? சரி, இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம அந்த 1வது கட்டளை உடைச்சாலோ நம்ம 6வது கட்டளையும் உடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நம்ம உடைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது கட்டளையை உடைச்சோம் அப்படின்னா 1வது கட்டளையை உறுதியாக உடைப்போம். இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். சரிங்களா? வாய்ப்பு அதிகம். அதுக்காக உறுதியாக நடக்கும் நிறைய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சரிங்களா? அது பைபிளில் பல இடத்துல இருக்கு. நிறைய அடையாளங்கள் அதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கேன். பல பேர் கவுன்சிலிங் செய்யும்போது பல சூழ்நிலைகள் இது நடந்து பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த நம்ம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு சிந்திக்கிறதுக்கு வந்து முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கிறிஸ்துவத்தை பொறுத்தவரையில் இந்த 10 கட்டளைகள் அப்படின்றது நித்தியமான கட்டளைகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற போதனை மத்தேயு 5வது அதிகாரத்துல இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அதை நான் சொல்கின்றேன் அப்படின்னு வந்து இது வந்து உங்களுக்கு மோசே கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லுவார். அவர் மோசே கொடுத்த கட்டளை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கின்றேன். புதுமை இதுல வந்து ஆளப்படுகின்றது. இதோடைய ஆழம் அந்த காலகட்ட மக்களுக்கு ஏன் இந்த 10 கட்டளை மட்டும் கொடுத்தாரு? ஏன் இந்த மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம்லாம் கொடுக்கப்படலை? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்கின்ற அவங்களால அதை வந்து நடைமுறை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமே அவங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கிருபை அவங்களுக்கு இல்லை. ஆவியானவர் வழியாக நம்ம பெற்றுக்கொள்கின்ற கிருபை அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால இந்த அளவுக்கு ஒரு ஆழத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பயன் இல்லை. புரியுதுங்களா? ஸோ கிறிஸ்துவத்துக்கு நம்ம வந்து கிறிஸ்துவத்தில் வரும்போது மேலான இன்னும் ஆழமான கட்டளைகள் மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் அதுல இன்னும் நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்கின்றோம். சரிங்களா? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது வசனம் கிருபையும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாகவே வெளிப்பட்டன. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே வந்து 20வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில 20வது அதிகாரத்துல 2லிருந்து 6 வாசிக்கிறீங்களா? எனவே ஒரே நிமிஷம். சாரி அது இல்லை.
ஸோ இந்த முதல் கட்டளை விடுதலை பயனுள்ள 20வது அதிகாரம் தான் நான் சொல்ல வந்தேன். முதல் கட்டளையை பார்த்தீங்க, அதில் வந்து முதல் கட்டளை இருக்கும். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் 2லிருந்து 6 வாசிக்கிறீங்களா? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரள்களில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதல் கட்டளை வந்து அவரு ஒரே கடவுள் ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. மற்ற வந்து ஒண்ணுமே வந்து அவருக்கு ஒப்பா வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மற்ற கடவுள் வந்து மற்ற பல கடவுள்ல ஒரு கடவுளா வந்து அவர் ஏத்துக்க மாட்டார். கடவுளை வந்து ஒரே கடவுளாக, இயேசு கிறிஸ்துவை ஒரே கடவுளா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். விண்ணக தந்தையை ஒரே கடவுளாக ஏற்றுக்கணும். ஆவியானவரை ஒரே கடவுளாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வேற ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், மற்ற என்ன சொல்லணும், இந்துவா இருக்கட்டும், வேற எந்த மதத்துல இருந்து கூட அவர் ஒரே கடவுளாக இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புவார். இணை சட்ட நூல் 6வது அதிகாரம் 13, 14 வாசிக்கிறீங்களா? அதுல போட்டிருக்கும். வேற யாருக்கும் இந்த பணிவிடையை அவரு ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானது. வாசிக்கிறீங்களா? இணை சட்ட நூல் 6ல 13, 14. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது சில பேருக்கு வந்து சிந்தனை என்ன அப்படின்னா, சில கேள்விகள் எழும்பும். மற்ற என்ன சொல்லணும், கேத்தலிக் இல்லாதது சில ப்ராட்டஸ்டன்ட் சகோதரர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் சிலைகள்லாம் உருவாக்க கூடாது சொன்னாரு, நம்ம மட்டும் ஏன் ஸோ ஏன் நம்ம மட்டும் வந்து இது மாதிரி சிலைகள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கேள்வியை இப்போ கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்குவோம். இதை வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். சரிங்களா? முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா? ஸோ இந்த ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது முதல்ல இந்த யாவே சரிங்களா, யாவே கடவுளை இப்ப இணை சட்ட நூல் 4வது அதிகாரத்துல 15லிருந்து 18 இணை சட்ட நூல் 4வது அதிகாரத்துல 15லிருந்து 18 நீங்க முதல்ல வாசிக்கணும். சரிங்களா? வாசிக்கிறீங்களா? எதனால ஒரு சிலைகளை உருவாக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிகலன்கள் இல்ல இணை சட்ட நூல் 4வது அதிகாரம் 15லிருந்து 18. ஒரேபு மலையில் நெருப்பி நின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்த நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊறுவன அல்லது தரைக்கு கீழோ நீர் வாழும் மீன்களோ எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி
எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு உருவில நீங்க கடவுளை பார்க்காததுனால நீங்க வந்து ஒரு சிலைகளை அவரு இதுல வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? கடவுள் ஒரு உருவத்துல அந்த காலகட்டத்துல வரல. இத முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து வரும்போது கொலோசியர் 1வது அதிகாரத்துல 15வது வசனம் நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, விண்ணக தந்தையோட உருவில அவர் வந்தார் அப்படின்னு போட்டிருக்கும். கொலோசியர் 1:15 என்ன போட்டிருக்கு? வாசிக்கிறீங்களா? அவர் கற்புலனாகாத கடவுளின் சாயல். அவர் சாயல்ல அவர் வந்திருக்கிறாரு. அவர் சாயல்ல வந்திருக்கிறாரு. சரிங்களா? அத முதல்ல இப்ப சாயல்ல ஒரு உருவத்துல வந்திருக்கிறாரு அப்படின்றதுனால, யோவான் நற்செய்தி 14:9 விண்ணக தந்தையை இயேசு கிறிஸ்து வழியாக அவர் வந்து வெளிப்படுத்தப்படுகின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்றது. சரிங்களா? அதனால ஒரு உருவத்தை உருவாக்குவது அப்படின்றது அது பாவம் கிடையாது. உருவத்தை ஒரு சிலையை இயேசு கிறிஸ்து ஒரு சிலை வைக்கிறோம் அப்படின்னா அது தவறு கிடையாது. யோவான் நற்செய்தி 14:9 வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தந்தையை காண முடியும். இயேசு கிறிஸ்துவில் தந்தையுடைய அன்பை நம்ம வந்து ருசிக்க முடியும். அதனால ஒரு சிலைகளை அவர் இதுல வந்து வைக்கிறது அப்படின்றது தவறு கிடையாது. இது ஒரு முழுமையான டீச்சிங் இல்லை. இன்னும் நிறைய இருக்கு. ஆழத்துல இதுல இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு மேலோட்டமா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இதுலயே வந்து தேவையான விஷயங்கள் இருக்கு இதுல. சரிங்களா? அது விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை நம்ம வீணாக பயன்படுத்தக்கூடாது. வீணாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவருடைய நாமம் இருக்கிறதுலயே முக்கியமானது. அதுல வந்து அவர் நாமத்தினால இந்த உலகத்திலேயே அதிகமாக உயர்த்தப்பட்ட அப்படின்ற விஷயம் திருப்பாடல் 138 2வது வசனத்துல போட்டிருக்கும். அவருடைய நாமமும் அவருடைய வார்த்தையும் தான் இந்த உலகத்தில் அதிகமாக மேன்மையாப்பட்டது. வாசிக்கிறீங்களா? 38:2. உன் திருக்கோயிலை நோக்கி உம்மை தாழ்பணிவேன். உன் பேரன்பையும் உண்மையினையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சோ மேன்மையாக இருக்கிற அவருடைய நாமத்தை நம்ம வீணாம் பயன்படுத்தக்கூடாது. விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 8-11 3வது கட்டளை. இதுல சாபத்து தினம் அப்படின்றது கடவுளுக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். சில பேர் வந்து நான் பூசைக்கு வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போறது ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சிந்திக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எசென்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்ஷியல் சர்வீசஸ். இப்ப நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கிறீங்க. எந்த மாதிரி வேலை அப்படின்னா, இப்போ நர்ஸா இருக்கிறீங்க, ஒரு டாக்டரா இருக்கிறீங்க. அன்னைக்கு உங்களுக்கு போக முடியாத அது வந்து மற்றவர்கள் இந்த மாதிரி இப்போ போலீஸா இருக்கிறீங்க, மிலிட்டரியில இருக்கிறீங்க, அன்னைக்கு ஓய்வு எடுக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு அந்த 7 நாளும் வேலை செய்யறது அது தவறு. ஒரு நாள் ஆண்டவருக்காக ஒதுக்கி வைக்கணும். சரிங்களா? ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அந்த நாள்ல. பல பேர் வந்து 7 நாளுக்கும் நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டேன், பூசைக்கு வந்துட்டேன், அதுவும் வந்து முழுமையெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. எல்லா சிந்தனையும் வேலையை பத்தி தான். ஏன்னா முழுமையும் காலைல எழுந்திருந்தது நைட்டு வரைக்கும் அவங்க வேலை தான் அவங்க வாழ்க்கைக்கு முக்கியம். சரிங்களா? அது 7வது நாள் ஆண்டவரின் தினம். சாபத்து தினம்ன்றது இல்ல. நமக்கு கிறிஸ்துவர்களுக்கு இது ஆண்டவரின் தினம். அது ஒரு உடன்படிக்கை. அது வழியாக ஆண்டவரோட நம்ம ஆழமான ஒரு உறவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரின் தினம் அது. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 1-5 நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா ஒரு உயிர்த்தெழுந்த நாள் அது. சரிங்களா? வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 24 1-5. வாரத்தின் முதல் நாள்
விடிய காலையிலேயே நாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருள்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்குள் சென்றார்கள். கல்லறை வாயில் இருந்த கல் புரட்டப்பட்டு இருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்ற ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது பல இடத்துல இருக்கும். இது வந்து இப்போ ஆண்டவரின் தினம் அப்படின்னு போட்டிருக்கும். திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரத்துல 7வது வசனம், திருவழிபாடு 1வது அதிகாரத்துல 10வது வசனம். ஆண்டவரின் தினம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். உங்களுக்கு வந்து ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ நான் வந்து பல வரங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவருடைய திருச்சபையை கட்டி எழுப்பணும், அது ஒரே நோக்கத்துக்காக, ஆண்டவருக்காக பணி செய்யணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் பல வரங்களை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அவரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனா அந்த ஆண்டவரின் தினம் அன்னைக்கு ஜெபிக்கும் போது பல வரங்கள் அன்னைக்கு அவர் தருவார். அன்னைக்கு பல வரங்கள் எனக்குன்றது மட்டும் இல்ல, பல என்னோட குழுவில் இருக்கின்றவர் பல பேருக்கு நான் இந்த மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரின் தினம் அப்படின்றது மிக முக்கியமான தினம். இது ஆண்டவருக்காக நம்ம வந்து அதை ஒதுக்கி வைக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம பல பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அவர் சொல்லுவார், அது விடுதலை ஏசையா 59வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவரின் தினம் அன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருக்கு உகந்ததா வைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. ஆண்டவரின் தினம் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாள் நம்ம முக்கியமா வைக்கணும். அவரோட வழி நடத்துதல் பெறணும் அப்படின்னா ஆண்டவரின் தினத்தை முக்கியமா வைக்கணும். ஏசையா 58வது அதிகாரம் 11 14 வரைக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். ஆண்டவரின் தினம் அன்னைக்கு நான் வந்து ஆண்டவரோட இன்னும் நல்லா இணைந்து வர முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட அன்னைக்கு இருக்கணும். நம்ம வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்தும் என்றும் பெயர் பெறுவாய். அடுத்தது வாசிக்க. இந்த கடைசி வரைக்கும். ஆமா. ஓய்வு நாளின் முறைமைகளின்றி விலகிச் செல்வது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேசுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா வேற பல விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் இருக்கு. அதனால கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு ஆண்டவருக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். புரிஞ்சுக்கும். 4வது கட்டளை விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 12வது வசனம். தாய் தந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம். அவர் கீழ்ப்படிய மதிக்க, அந்த பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம கீழ்ப்படிய அவருடைய ஒரு முக்கியத்துவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். சீராக்கன் புத்தகம் 3வது அதிகாரம் 3-7 எடுத்து வாசிங்க அப்படின்னா அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கும். எந்த விதத்தில் கீழ்ப்படியணும், பணியாளரை போல் நீங்க கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வயது ஆனதுக்கு அப்புறம், நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல் எதிர்பார்க்க மாட்டார். ஆனா அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். பல பேர் கீழ்ப்படிதலும் இல்லை, இந்த மரியாதையும் கிடையாது. வாசிக்கிறீங்களா? தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். இல்ல 3வது அதிகாரம் 1-7. குழந்தைகளே,
உங்கள் தந்தையாகிய எனக்கு செவிசாயுங்கள். நான் கூறுவதன்படி செயல்படுங்கள். அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர்த்தெறிந்துவிடும். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமை ஆகாது. தந்தை மதிக்கப் பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை. தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பகலவனை கண்ட பணிபோல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். தந்தையரை சில கைவிடுகின்ற நிறைய நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு. நிறைய விஷயங்களுக்கு கழுவாயாக இங்க சொல்லப்பட்டிருக்காது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு சில கழுவாய்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிதாக தந்தைக்கு நீங்க நல்லது செஞ்சா போதும். கடவுள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆசைப்படுறது இல்லை. ஆனா நம்ம கடவுள் ஆசைப்படுற சின்ன விஷயங்கள் கூட நம்ம செய்யறதுக்கு தயக்கப்படுறோம். நம்ம செய்ய தயாரா இல்லை. சீராக்கு 7:27-28 எடுத்து வாசிப்பாரு. அதுல என்ன போட்டிருக்கு? எப்படி நம்ம தாய் தந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், கைமாறு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. 7வது அதிகாரம் 27-28 வாசிக்கிறீங்களா? உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட. உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள். அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து. உன் முழு ஆமென். சொல்ற வசனங்களை மட்டும் தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சீக்கிரம் எல்லாம் புரிய வைக்க முடியும். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளைக்கு அடுத்த பாக்கி இருக்கிற கட்டளைகள்லாம் நம்ம சிந்திப்போம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ யோனா, எலியா, ஏனோக்கு தான் அடையாளங்கள்லாம் நம்ம எதுவும் அடையாளங்கள் கேட்க கூடாது அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கலாம். அது சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த காலகட்டத்துல மாதாமாவும் ஒரு அடையாளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம்லாம் இந்த காலகட்டத்திலையும் அடையாளங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அடையாளங்கள் வரும். அடையாளங்கள் ஆனா நம்பிக்கை அந்த அடையாளத்தின் கட்டளை அது என்ன சொன்னா ஒரு முதல் நிலை. அந்த நிலையை விட்டு நம்ம மேல போனோம். ஆவியானவரின் காலகட்டத்துல இன்னும் அதிகமான ஒரு சிந்தனைக்கு நம்ம போகணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக அடையாளம் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது கிடையாது. சரிங்களா? அந்த ஃபாத்திமா மாதாமாவுடைய ஒரு காட்சி அது ஒரு விதமான அடையாளம். அந்த வேர்ல்டு வார் அந்த காலகட்டத்துல ஒரு காட்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் மக்கள் அந்த அடையாளத்தை பார்த்தாங்க. சரிங்களா? மனம் மாறுதலுக்காக, இதெல்லாம் மனம் மாறுதலுக்காக, நம்பிக்கையில் ஆளப்படுவதற்காக. கடவுள் தரமாட்டாருன்றது இல்லை. ஆனா தந்தாலும் மக்கள் மனம் மாறதுக்கு அவங்க முழுமையான மனம் மாறுதலுக்காக கேட்கல. என்ன சொல்லணும்னா ஒரு அனுபவத்து தான் அது ஒரு என்ன சொன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அனுபவத்துக்காக தான் கேட்கறாங்களே ஒழிய மனம் மாறுதலுக்காக கிடையாது. புரியுதுங்களா? நான் உங்க கேள்வியை பதில் சொல்லிட்டேன்னா இல்ல வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம்? இல்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா இது கரெக்ட் தானா, அப்படி கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கலாமா? புரியுது. அது நீங்க தான் நான் சொல்ற மாதிரி ஜெபத்துல வைக்கணும். இப்ப நம்ம ஒரு ஆன்மீக நிலைக்கு போறோம் அப்படின்னா
அந்த ஒரு நிலையை வச்சு நம்ம வந்து பேசணும் அவர் எதிர்பார்ப்பார். ஸோ உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வந்து இந்த காட்சிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே காட்சிகள் வழியா பேச எனக்கு வழி நடத்தும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு வழி நடத்த அவர் கொடுப்பாரு. ஓகே பிரதர், தேங்க்யூ. ம். நம்ம வந்து ஹையர் லெவலுக்கு போயிட்டு கீழே இருக்கிற லெவலை பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர் இப்போ வந்து காட் வந்து இமேஜஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வாசிச்சோம் ஏன்னா நம்ம ஹெவன்லயும் இமேஜஸ் அவர் வந்து ஒரு காட்சி வந்து அவர் வந்து சரீரத்துல வந்து காட்சி கொடுக்கல அதனால. சரிங்களா? இல்ல அதான் என் டவுட் என்னன்னா, பட் இந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் பண்ணும்போது செரஃபிம்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல ஆமா. அதுக்கு மேல. ம். அப்போ அது வந்து கான்ட்ரடிக்ட் தானே? அது ஓகே தானே? ஆமா, அது கடவுளோட ஒரு இமேஜ் கிடையாதுல்ல. ஸோ அது மாதிரி சில இமேஜஸ் வந்து அலோவ் பண்றாரு. அதுக்குன்னு ஒரு காரணங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமா அது வந்து அந்த வேற ஒரு விஷயத்த பத்தியோ ஒரு உருவில் இருக்கிற விஷயங்களோ விண்ணகத்தில் இருக்கின்ற விஷயங்களோ அந்த மாதிரி வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சில விஷயங்கள் கான்ட்ரடிக்டரி மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஐ கேன் ப்ராப்ளி கம் அப் வித் மோர். சரி, கடவுள் அனுமதிக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வைக்கலாம். புரியுதுங்களா? யூ ஷல் நாட் மேக் எனி இமேஜஸ் அப்படின்றதான் சொல்றாரு. நான் சொல்றதை நீ செய்யாதன்னு அவர் சொல்லல. கரெக்டா? ஓகே ஓகே. இல்ல அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு. புரியுது. லேட்டர் ஆன் ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் क्वेश्चन. So if he is asking you to make something, then you don't have to think about the laws he's given. கரெக்டா? ஓகே, அண்டர்ஸ்டுட். இன்னொன்று வந்து நம்ம பியூரிட்டியில இருந்து தவறுறோம். அப்போ வந்து என்ன பெனன்ஸ் பண்ணணும்? ஃபாஸ்டிங் ஒன்று இருக்கு, நம்ம பண்றோம், ஃபாஸ்ட் பண்றோம், அது ரெகுலராகவே போயிடுது. அது ஒரு வேற எனி அதர் பெனன்ஸ்? நிறைய பேர் முட்டி போட்டுலாம் மேலே வெளியே போறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங்லேயே இப்போ வந்து உங்களுக்கு சில பாவத்துக்கு சில விதமான கழுவாய்கள் தான் இருக்கு. சரி, நம்ம திருடுறதுக்கு வந்து அந்த காசை தான் திரும்பி கொடுக்கணும். சரி, யூ கேனாட் மேக் பெனன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து இப்போ ஒரு சில பாவத்துக்காக ஃபாஸ்டிங் தான் பெனன்ஸ். பாடிலி பெனன்ஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ யூ கேனாட் கோ ஃபார் அதர் பெனன்சஸ். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் இப்போ ஃபாஸ்டிங்கை அதிகப்படுத்தலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பதிலாக 2 நாள் ஃபாஸ்டிங். புரியுதுங்களா? ட்ரை தட். ஆழப்படுத்துங்க. மேலோட்டம் அடிக்காதீங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இப்போ வேற்று தெய்வங்கள் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அந்த வேற்று தெய்வங்களுக்கு ஆற்றல் உண்டா இல்லைங்களா? அதெல்லாம் அசுத்த ஆவிகள். அதுக்கும் ஆற்றல்கள் உண்டு. அசுத்த ஆவிகள் 1 கொரிந்தியர்ல இருக்கும். அது வந்து அசுத்த ஆவிகள். சரிங்களா? ஆனா அதுக்கு அதோடைய ஆற்றல் அப்படின்றது ரொம்ப லிமிட்டெட். சரிங்களா? கடவுள் ஆற்றல் முன்னாடி அது செயல்படும். போ அப்படின்னு சொன்னா அது போயிடும். அவ்வளவுதான் அதோடைய ஆற்றல். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அது வந்து வேற்று தெய்வம். அது வேற்று தெய்வம் அப்படின்ற அந்த சிலைகள் வேற்று தெய்வம் தான். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா சரிங்களா, வேற வேற்று தெய்வம் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். அது சாத்தான் அப்படின்னு போட்டிருக்கும். அது வந்து 1 கொரிந்தியர் 11 ஒரே ஒரு நிமிஷம். பத்துல 1 கொரிந்தியர் 10 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. புரியுதா? 21 கூட வேணா வாசிக்கலாம். அது வந்து சிலை அப்படின்றது ஒரு அசுத்த ஆவியை வச்சு செய்யறாங்க. அங்க ஏதாவது கிடைக்காம மனுஷன் போக மாட்டான். மனுஷனை முட்டாலாம் நம்ம யோசிக்க கூடாது. அங்க போய் சில விஷயங்கள் நடக்கும். ஆனா அது சாத்தான் அப்படிதான். 1 ரூபாயை கொடுத்து கோடி ரூபாய இழக்க வச்சிருவான். புரியுதுங்களா? அவன் முழுமையா போய் சொல்ல மாட்டான். சில விஷயம் தரேன் அப்படின்வான். 1 ரூபா சாக்லேட்டை கொடுத்து எல்லாத்தையும் இழக்க வச்சிருவான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம்.
புரியுது. வேற ஏதாவது Thank கேள்வி you. இருக்கா? இயேசுவே நன்றி. அதான் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்வாரு. அவர் வந்து நீங்க இந்த உலகமே நான் உனக்கு தரேன் அப்படின்னுவாரு. யாரு சாத்தான் சொல்லுவான். இந்த மாதிரி உலகமே தரேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உன்னால ஒண்ணும் தர முடியாதுன்னு அவர் சொல்லல. எது தந்தாலும் உன் கையில இருந்து எனக்கு வேணாம். என் தந்தை எனக்கு தருவாரு. என் அப்பா எனக்கு தருவாருன்ற நம்பிக்கையில அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. சரிங்களா? இயேசுவே நன்றி. ஹalleluya. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். வார்த்தைப்படி வாழுகின்ற பிள்ளைகளாக, எல்லா சூழ்நிலையிலும் வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Peace be with you. God bless you.